திமுக யாருமே ஊரில் இல்லை, எல்லாம் வந்து வெளிநாடு தான். சொந்த செலவில் லண்டன் போயிருக்காங்க குடும்பத்தோட. ஆட்சிக்கு வந்திருந்தால் அந்த செலவு கூட இருந்திருக்காது. நம்ம போய் ஒரு முன்னாள் அமைச்சரை குரங்குன்னு சொல்லலாமா? நான் சொல்ல சார், இளவரசர் இன்பநிதி வந்து அவர் அங்கே என்ன படித்தாருன்னு தெரியல, வந்த புகைப்படம் படித்தாரா? நம்ம ஏவா வேலு நான் அதான் சொல்கிறோம், 4.25 கோடிங்கிறது வந்து அதோ அவர் தூசி மாதிரி அவருக்கு டீசல். உண்மையை சொல்ல போனால், கரெக்டாக சொல்ல போனால் சங்கிகள். உங்களுக்கு தெரியுமே சங்கிகள்னா யாருன்னு? திருச்சி சிவாவுடைய மகள் காயத்ரி சிவா, அவங்க பேரில் ஒரு எஃப்ஐஆர் விழுந்துச்சு. சிங்கப்பூரில் ஏதோ ஒரு மருத்துவமனை பேர் சொன்னாங்க, அதை கூட வாங்கிருக்கலாம் மருத்துவமனை. என்ன 10ஆம் தேதி அன்னைக்கு கரூர் போகும்போது செந்தில் பாலாஜியோ அவர் தம்பியோ கைது பண்ணிட்டோம்னா. பை த பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசுகொள்ளும் நிகழ்ச்சியில் நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஜெய் சார், சொல்லுங்கள் சார். இப்போது திமுக யாருமே ஊரில் இல்லை, எல்லாம் வந்து வெளிநாடு தான். பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் குடும்பத்தை சொந்த செலவில் இந்த முறை 5 ஆண்டுகளுக்கு பிறகு சொந்த செலவில் லண்டன் போயிருக்காங்க குடும்பத்தோட. ஆட்சிக்கு வந்திருந்தால் அந்த செலவு கூட இருந்திருக்காது, ஏதாவது காரணம் சொல்லி போயிருக்கலாம், தனி விமானத்தில். ஆமாம், அதுக்கப்புறம் அதான் முக்கியம். ஆமாம், டிஆர்பி ஆளுவோட பையன் ராஜா தொழில் முனைவோர் ஏதோ அங்கே சைன் போட போகிறோன்ட்டு ஒரு குடும்பத்தோடு அங்கே போயிட்டு வந்திருக்கலாம். இப்போ அந்த சந்தர்ப்பம் இல்லாமல் போயிடுச்சு. உதயநிதி அடிக்கடி மாதம் இப்போவும் தொழில் ரீதியாக தான் போயிருக்காங்க. அப்போ அரசு சார்பில் தொழில், அந்த செலவில் சொந்த செலவு. இப்போவும் தொழில் இல்லை, அப்பவும் தொழில் தான், இப்போவும் தொழில் தான். அப்பவும் முதலீடு தான், இப்போவும் முதலீடு தான். செலவு அது வந்து மக்கள் செலவில், இப்போ சொந்த செலவில் வேறு வழி இல்லை. அப்போ முதலீடுகளை ஈர்ப்பு அப்படின்னு சொல்லி ஈர்ப்பா இல்லை அங்கே கொண்டு போய் சேர்ப்பா? ஈர்ப்பா சேர்க்கிறதுனால முதலீடு விஷயந்தான். இங்கேருந்து கொண்டு போய் அங்கே முதலீடுனாலும் சேர்ப்பு, அங்கிருந்து இங்கே கொண்டு வர்றது ஈர்ப்பு. சேர்ப்பாக இருந்தானே ஈர்ப்பாக இருந்தானே நமக்கு தான் லாபம். ரெண்டாவது சேர்த்தா தான் ஈர்க்க முடியும். உங்களுக்கு அதோடைய லாஜிக் புரியும்? புரியுது. இங்கேருந்து கொண்டு போய் சேர்த்தா, சேர்ப்பு நடந்தால்தான் ஈர்ப்பு நடக்கும். ஸோ ஆக மொத்தம் நீங்கள் பாக்யராஜ் ஸ்டைலில் சொல்லிட்டீங்க. ஆமாம், இது வந்து இதுதான் வந்து அப்போ நடக்கிற மாதிரி தான் இப்போவும் நடக்குது. முன்னால் டெபிட் பண்ண முடிஞ்சது, வவுச்சர் போட முடிஞ்சது, இப்போ போட முடியாது. அவ்வளோ சொந்த செலவில் போய் ஆகணும். ஆமாம், அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்னவர், அவர் வந்து அடிக்கடி துபாய் போயிட்டு வர்றாரு. என்ன காரணம் சார்? இல்லை, இது என்னங்க நியாயமே இல்லாமல் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. பேங்காக் போனாலும் என்னன்னு கேட்குறீங்க, நான் சொன்னால் நம்ப மாட்டேன்றீங்க. பேங்காக்கில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது, அதுக்கு தான் எல்லோரும் போகிறாங்க. போகிறாரு, அது கும்பாபிஷேகத்துக்கு போவாங்க. இல்லை கும்பாபிஷேகத்துக்கு போனால் கும்பல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தனியாக ரகசியமாக இல்லை வந்து பார்த்து போயிட்டு வரலாம். அதாவது ரொம்ப கூட்டம் கூடாமல் இருக்கும்போது போயிட்டு வரணும்னு நான் பொதுவாக சொல்கிறேன். ராகுல் காந்தி அடிக்கடி பட்டாயா போகிறாரு, பேங்காக் போகிறாரு. இவரும் வந்து துணை முதல்வர் ஆகிறதுக்கு முன்னால் இங்கே நம்ம பேசியிருக்கோம். இங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு ஒரே இப்போ பிளேன் கிடைக்காம பேங்காக் வழியாக ஷார்ட் ரூட்டில் அங்கே டெல்லி வந்துட்டு அப்புறம் வந்து மோடிகிட்ட வந்து நான் துணை முதல்வரானா ஐயா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே வந்து மோடியை வன்மையாக கண்டித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இது வழக்கமாக நடக்கும். ஸோ மொத்தம் துபாய் போகிறத வந்து நீங்கள் வந்து சந்தேகப்படலாமா? ஒரு சந்தேக கண் கொண்டு நோக்கலாமா? நீங்கள் வந்து திமுகவை இது வரைக்கும் எந்த கொம்பனும் அசைக்க முடியாதுன்னு. ரைட்டு, ஆட்சியில் இல்லை, குளத்தூரில் ஜெயிக்கலை, சொந்த தொகுதியிலேயே கண்ணீர் மல்க சேகர்பாபுவுடைய கடுமையான உழைப்பையும் தாண்டி இவர் தோற்றுவிட்டார், ஸ்டாலின் அவர்கள் தோற்றுவிட்டார். அதனால் வந்து நீங்கள் தான் சேகர்பாபு தான் வந்து அவருடைய தோல்விக்கு காரணம்லாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவர் ரொம்ப உழைச்சிருக்காரு. சொம்பெல்லாம் வந்து பத்திரமா தான் இருக்குது. ஆமாம், அவர் வந்து இன்னைக்கு சொம்பாக கண்ணீர் விடுறாரு. ஆனாலும் வந்து அவர் உழைச்சார், பாவம். அது நம்ம உழைக்கிறவரை நம்ம வந்து சொல்லணும். ரைட்டு. இப்போ என்னென்னா, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு நீங்கள் வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இப்போதைக்கு என்னன்னு தெரில, ஒரே குழப்பமாக இருக்குது தமிழ்நாட்டில். என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்கா வந்து அதிமுகலேருந்து வரிசையாக இதெல்லாம் உருவிட்டே இருக்காங்க, அதாவது ஆட்டில் உருவிட்டே இருக்காங்க. அவர் விஜயபாஸ்கர்லாம், விஜயபாஸ்கர் மேலே எவ்வளோ வழக்கு இருக்குது, அந்த விஜயபாஸ்கர் மேலே, இந்த விஜயபாஸ்கர் மேலே, அவர் பேரில் குட்கா சொத்து குவிப்பு, சேகர் ரெட்டி, இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருக்குது. கனிம வளங்கள் எல்லா வழக்குகளும் இருக்குது. இவர் கரூர் விஜயபாஸ்கர் பேர்லேயும் இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி வந்து இந்த என்ன சொல்கிறது,
இந்த கட்சியிலேருந்து ஆட்களை பிரிக்கிறதா அதாவது அந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு இவங்களாம் 35 கோடி இந்த வழக்கு நடக்கும்போது இதுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம், செந்தில் பாலாஜி அவர் தம்பியும் காரணம். என்ன 10ஆம் தேதி அன்னைக்கு கரூர் போகும்போது செந்தில் பாலாஜியோ அவர் தம்பியோ கைது பண்ணிட்டோம்னா இப்போ போகும்போது முதல்வருக்கு வந்து பாருங்கள் உங்களுடைய பாதிப்புக்கு காரணமான கரூர் மக்களின் பாதிப்பு இழப்புக்கு உயிரிழப்புகளுக்கு காரணமான ஆளை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு கால் பிடிக்க முடியலன்னா கூட தேடப்படும் லிஸ்ட்டில் போட்டிருக்கோம். நம்ம இதை சொல்கிறதுனால செந்தில் பாலாஜியோ இல்லை அவர் தம்பியோ வந்து புனிதர்கள் நம்ம சொல்லலை, நமக்கு தெரியும். ஆனாலும் வந்து இது ஒரு சௌகரியமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவங்க சைட்டில் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட மாட்டுறதுக்கு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தெரியாதா? அவங்க எந்த வெளிநாட்டில் இருக்காங்களோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லிட்டு ஈசிஆர்லேயோ ஓஎம்ஆர்லேயோ லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே சார். லுக் அவுட் நோட்டீஸ் கூட போக முடியாது இல்லையா? அதுக்கு முன்னால் போயிருந்தா நீங்கள் லுக் அவுட் நோட்டீஸ் முந்தானது தான் கொடுத்தாங்க. 3 நாள் முன்னாலே போயிட்டா. இப்போ ஏவா வேலு பேரில் வழக்கு பதிவு பண்ணாங்க. அவர் எப்படி சிங்கப்பூர் போக முடிஞ்சுது? அப்போ தாவேக்கால ஏவா வேலு வீட்டில் ரெய்டு பண்ணும்போதே ரெய்டு பண்ணால் அவர் வந்து தப்பிச்சு எங்கேயாவது போகலாம், கைது செய்ய முடியாது அப்படிங்கிறத உளவுத்துறை தான் கணிக்கணும். இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை, ஏன்னா அதுதான் அந்த வழக்கு. அருண் ஐபிஎஸ் அவர்கள் திறமையான அதிகாரி, அவர் ஒரு திறமையான அதிகாரி. எந்த வகையில் சொல்கிறீங்க? இல்லைங்க, வழக்கு போட்டிருக்காருல்ல. சரி, கைது செய்வாரா? ஆள் இருந்தால் தானே கைது செய்வார். அதுக்குள்ளே யாரோ வந்து அவருக்கு தகவல் சொல்லிட்டாங்களாமே. இந்த கரூரில் அந்த கஜானா இருந்தது. ஆமாம், அது பேசியிருக்கேன் நிறைய நிகழ்வு. டாஸ்மாக் கஜானா. டாஸ்மாக் கஜானா. டாஸ்மாக் இல்லை, ஏவாவேலுடைய கரூர் கஜானா. இந்த கரூர் சுரேஷ்னு ஒருத்தர் வச்சுக்கிட்டு சாமரி இன்ஃபுராங்கிற பேரில் நான் பல நிகழ்வுகளில் பேசியிருக்கேன். அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 45,000-50,000 கோடி ரூபாய் ரொட்டேஷன் ஆகிருக்கு. நிறைய 40 பேர் வந்து வெயிட் பண்ணுற லவுஞ்சு கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து 10-12 கேஷ் கவுண்டர், கவுண்டிங் மிஷினு, அப்புறம் அதை வட்டிக்கு விட்ருக்காங்க அந்த பணம்லாம். இதெல்லாம் ஏற்கனவே நான் பேசுனது தான், மறுபடியும் சொன்னால் நேர்களுக்கு புது செய்தியாக இருக்காது. இருந்தாலும் அந்த கோர்வைக்காக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து மாதிரி அந்த கடை தொடர்ந்து வர கதை வருது. இல்லை அப்படி சொன்னால் தான், ஃப்ளாஷ்பேக் சொன்னால் தான் இப்போ நம்ம கரண்ட்டுக்கு வர முடியும். ஆமாம், நம்ம சொல்லலைன்னா அப்புறம் சினிமா கதை புரியாது இல்லையா? சினிமாவில் ஃப்ளாஷ்பேக் இல்லாமல் நீங்கள் கதை சொன்னால் எப்படி புரியும்? போயிடும். அதனால் வந்து இது வந்து எல்லாம் வந்து இப்போ பேசுகிறாங்க இல்லையா, ஏவாவேலு மீது 3 கோடி ரூபாய்க்கு அப்படின்னு. இல்லை ஒரு பெரிய கதை இருக்குது. அது ஆக்சுவலாக 3 கோடி ரூபா இல்லை, 4.5 கோடி ரூபா ரோடு. அது சுமார் 4.5 கோடி ரூபா. அதில் 1.5 கோடி ரூபா வந்து, அதாவது 4.25 கோடி ரூபா, அதில் வந்து 1.5 கோடி ரூபா வந்து நபார்டு வந்து பணம் கொடுத்துருக்கு. நபார்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆமாம், அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி மாநில அரசு இப்போ அதை பற்றி ஒன்றும் எடுக்கவே இல்லை. இப்போ நபார்டையும் சேர்க்கணும் இல்லையா? ஆமாம், ரோடே போடாமல் 4.25 கோடி கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுத்தாரு ஏவாவேலு. இதுதான் வழக்கு. நம்ம ஏவாவேலு, நான் அதான் சொல்கிறோம், 4.25 கோடிங்கிறது வந்து அதோ தூசி மாதிரி அவருக்கு. டீ செலவு. ஆமாம், அது ரைட், நமக்கு புரியாது, நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. கலைஞர் கூட அவரை பற்றி பேசும்போது பெருமையாக சொல்லுவார், என்னுடைய எண்ணங்களை எல்லாம் தானாக அறிந்து கொண்டு, எண்ணங்கள் தானாக அறிந்து கொண்டு வலிமையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் வேலு, வேலு இப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அது பல பேர் சொல்லுவார். அந்த சைதை கிட்டு சொல்லும்போது சிட்டாக செயல்படுவர் சைதை கிட்டு அப்படிம்பாரு. அதாவது ரைமிங்காக சொல்லிடுவார். அந்த மாதிரி இதுக்கும் சொன்னார். அந்த அளவுக்கு சொன்னவர். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, என்ன நீங்கள் கைது பண்ணுவாங்களான்னு, உளவுத்துறை திறமையாக செயல்பட்டுருக்காரு. திறமையாக செயல்பட்டார்கள். ஆனால் ஒரு கமா போட்டுறோம். என்ன கமான்னா, அந்த கரூர் கஜானா சொன்னோம் பாருங்க. நான் வந்து நிகழ்வுகளில் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி முத நாளே வந்து எல்லாத்தையும் அங்கே கேஷ் எல்லாம் தகவல் கிடச்சி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு. இப்போ இன்னைக்கு காலையில் எனக்கு கிடைத்த செய்தி, திருசக்தி ஆரியா உனக்கு என்ன தெரியும், அதெல்லாம் முத நாள்லாம் ரிமூவ் பண்ணல, ஒரு வாரம் முன்னாலேயே அங்கே நோட் போட்ட உடனே இங்கே தெரிஞ்சு போச்சான். அங்கே அப்ரூவல் வாங்குறதுக்கு முன்னாலேயே தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து முத நாள் வரைக்கும், நம்ம சொன்னது உண்மைதான், முத நாள் வரைக்கும் ஒரு வாரம் முன்னாலேயே இந்த செய்தியெல்லாம் கொடுத்து சேகர் பாபு தான் வேறு செய்தி இருக்கு சார் சொல்கிறாங்க. ஆமாம், வழக்கமாக அப்படி தானே வரும். அவர் செந்தில் பாலாஜி மேலே எல்லாம் மத்திய அரசுக்கு கொடுத்து இடி கொடுத்ததெல்லாம் வந்து டிஆர் பாலு தான் ஒரு செய்தி வந்தது. டிஆர் பாலு வகையராவில் ஒருவர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி அப்போவே வந்து இதெல்லாம் சொல்கிறீங்க, சபரீசனை பற்றி பேசுகிறீங்க, சபரீசன் யூரோப்பில் வந்து ஒரு ஸ்டீல் ஃபேக்ட்ரியும் அப்புறம் ஒரு பியர் ஃபேக்ட்ரியும் போட்டிருக்காரு, அதை பற்றி பேச மாட்டேன்றீங்க. ஓ அப்படியா? அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. அப்புறம் வேறு எங்கேயோ பேசினேன்.
இது விஷயமா உங்களுக்கு வேணா நாங்கள் வேணாலும் டாக்குமெண்ட் கொடுக்குறோன்னு ஒரு தரப்புலேருந்து, எந்த தரப்புலேருந்துன்னு உங்களுக்கு புரியும். ஆமாம், சொல்லப்பட்டது. கப்பல் கம்பெனிக்காரர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது. புரியுது. நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்கு வாங்கினா நாளைக்கு வந்து எங்கன்னு வந்தது, ஏன் வந்தது, இது வேறு நமக்கு தலைவலி. ஆமாம், இதான்ப்பா ஸ்டீல் ஃபேக்ட்ரி இருக்குதான், நமக்கு வேண்டியவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க இது வேண்டியவங்க இல்லை, தெரிஞ்சவங்க சொன்னாங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். அந்த மாதிரி ஏவாவேலுக்கு ஒரு வாரம் முன்னாலேயே சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாராம், சிங்கப்பூருக்கு கப்பலில் வந்து ஆவணங்களையும் அங்கே இருந்த வேறு சில தடயங்களையும் சிங்கப்பூரில் கப்பலில் அனுப்பிச்சிட்டு இந்த பக்கம் வந்து அவர் நெஞ்சுவலி அருணை மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று வச்சுருக்கார் திருவண்ணாமலை. அதோடைய விளம்பரத்தை எடுத்து பாருங்கள், நான் ஒன்று வச்சுருக்கேன். வெளிநாடுகளுக்கு நிகராக இங்கே மருத்துவ வசதிகள் உண்டு. எங்கே? திருவண்ணாமலை அருணை வெளிநாடுகளுக்கு இணையாகனா சிங்கப்பூருக்கு இணையாகன்னு வச்சுக்கலாமா? இப்போ இவர் ஏன் வந்து வெளிநாடுகளுக்கு இணையாக இவரோட சொந்த மருத்துவமனையே பெரிய ஒரு மருத்துவமனை இருக்கும்போது, கல்லூரி எல்லாமே இருக்கும்போது, இவர் ஏன் அங்கே போய் படுத்துக்கிறார்? சரி, அவருக்கு காரணம் நமக்கு புரியுது. அவரோட அங்கே அருணை மருத்துவமனை இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, அதை வாங்கியிருப்பாங்களோ? அது மாதிரி அதை சொல்லுங்க. சிங்கப்பூரில் ஏதோ ஒரு மருத்துவமனை பேர் சொன்னாங்க, அதை கூட வாங்கிருக்கலாம். மருத்துவமனை அதை கூட நம்ம வாங்கலாமே, போய் டெஸ்ட் பண்ணிருக்கலாம். யாரோ வந்து ஐரோப்பாவில் பீர் ஃபேக்ட்ரி வாங்குறாரு, ஸ்டீல் ஃபேக்ட்ரி வாங்குறாரு, அங்கே போய் வாங்குறாரு. உலக ரட்சகர் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில், ஹரியானாலெல்லாம் டிஸ்டிலரி வச்சுருக்காராம். நம்ம ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு எலைட்டுன்னு ஒன்று வச்சுருக்காருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தா வந்து அவர் வந்து அதே மாதிரி இங்கே மருத்துவக் கல்லூரி 3 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டில் வச்சுருக்காரு. வெளியில் 2 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வச்சுருக்கு, இலங்கையில் இருக்குது. இப்படி அவங்க சர்வதேசமும் எதுக்காக சொல்லணும்னா, இப்போ அவர் சிங்கப்பூருக்கு போயிட்டார். உளவுத்துறை எவ்வளவு திறமையாக செயல்பட்டது என்று கேட்டீர்கள். எவ்வளவு திறமை என்பதை என்னால் முடிந்தவரை விளக்கிவிட்டேன் உங்களுக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் மேட்டர் சார், அதான் சொன்னேன். இப்போ அங்கே வந்துடுவோம். நம்ம உளவுத்துறை திறமையாக செயல்பட்டது. பட் எப்போ செயல்பட்டதுன்னா, அவர் சிங்கப்பூருக்கு போய் சேர்ந்துட்டா, சிங்கப்பூருக்கு போயிட்டாரா, லேண்டட், ரைட்டு, அவர் ரைடு பண்ணுங்கள், ரைட்டெலாம் பண்ணுங்கள். சிங்கப்பூர் போய் சேர்ந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரைடு பண்ணாங்களா, இல்லை ரைடு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு சிங்கப்பூர் போயிட்டாரா? படுத்துக்கிட்டு போத்திட்டாருன்னா போத்திட்டு படுத்துட்டாருன்னா, இதுதான் வந்து விஷயம். இப்போ நீங்கள் கேட்ட இது, நீங்கள் வந்து எதுக்கு போனார், என்ன எதுக்காக போயிருப்பார்? முதலீடு, சேர்ப்பு இல்லை ஈர்ப்பு, அப்போது ஆட்சியில் இருக்கும்போது. இப்போவும் அது செய்யலாம். இப்போ இனிமேல் ஈர்ப்புக்கு வேலை இல்லை சேர்ப்பை வந்து ஈர்ப்புனா அரசு சார்பில் தான் ஈர்க்கணுங்கிறது இல்லையே, தனிப்பட்ட முறையில் கூட ஈர்க்கலாமே, கொண்டு வரணுமே. இப்போ கொண்டு போனதை எடுத்துகிட்டு போன லக்கேஜை திருப்பி எடுத்துகிட்டு வரதானே நியாயம். நீங்கள் இப்போ வெளியூருக்கு போகிறீங்க, பொட்டி எடுத்துகிட்டு போவீங்க, திரும்பி வரும்போது பொட்டி எடுத்துகிட்டு வருவீங்களா? பொட்டியோட உள்ள கண்டென்ட்ஸ் மாறி இருக்கலாம், அவ்வளோதான். இல்லை ஷேப் கூட மாறி இருக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. எதுக்கு போனார் பாருங்கள். திமுகன்றத திராவிட முன்னேற்ற கழகத்தை துபாய் முன்னேற்ற கழகம் ஆக்கினாலும் அப்போவும் டிஎம்கே தானே வரும். ஆமாம், இங்கிலீஷில் துபாய் முன்னேற்ற கழகம். ஆமாம். ஸோ அப்படி போயிருக்காருன்னு நினச்சிங்க. முக்கியமானது என்னென்னா, இந்த கைதெல்லாம் நடந்த 35 கோடி அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே ஊரில் இல்லை. ஐயா பெரியவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் கூட உடல்நிலை காரணமாக போயிருக்கலாம், ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கலாம், இதுக்காக போனார். அவருடைய பேரன் இன்பநிதி அவர்கள் பட்டமளிப்பு விழா, அவரும் அவர் துர்கா ஸ்டாலின் அம்மையார், அதான் அவங்க குடும்பத்தில் எல்லாம் போனாங்க. இப்போ நியாயமான விஷயங்க. நம்ம என்ன குடும்பம்? ராஜ குடும்பம். நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசர், பட்டத்து இளவரசர். இன்றைக்கி இல்லைனாலும் இன்றைக்கி ஒரு நாள் முதல்வராக வருவார், வரக்கூடியவர். அதுக்காக தானே எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம், இல்லை புகழெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம்னு சொல்கிறேன், பெருமையெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். அவர் ஒரு நாளைக்கு வருவார் இல்லையா? அந்த மாதிரி வந்து வரக்கூடியவருக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு நம்ம இப்போ போனோம்ல, அது நியாயம் தானே. ஒரு தாத்தா என்ற முறையில் இப்போது நம்ம அதில் உள்ள உணர்வுகளை பாச உணர்வுகளை புரிந்து கொடுத்து, கலைஞர் கூட ஏதோ ஒரு பாசம்னு ஏதோ ஒரு படம் எடுத்தார் ஒன்று, பாசமலர்கள், பாசப்பறவை லட்சுமி சிவகுமார். ஆமாம், பாசப்பறவைகள். ஸோ இவங்க உண்மையிலேயே இவங்க பாசப்பறவைகள் தானே. பறவை வந்து லண்டனுக்கு பறவைகள் பறந்து போயிருக்கேன். ஆனால் நீங்கள் கேட்பீங்க, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் சில பேர் புரியாமல் இந்த வேண்டாத வந்து வயிற்றறிச்சல் பிடிச்சவன் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும், திராவிடத்தின் கங்கணம் கட்டு. உண்மையை சொல்ல போனால், கரெக்டாக சொல்ல போனால் சங்கிகள். உங்களுக்கு தெரியுமே சங்கிகள்னா யாருன்னு? ஆமாம். யாரெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அவெல்லாம் நம்மளை விமர்சனம் பண்ணுறோன்னா அவெல்லாம் சங்கி தான். அந்த மாதிரி சங்கிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து அரசு பள்ளியில் இருக்கிறவன் இந்தியும் படிக்கக்கூடாது, அவன் வேறு எதையுமே படிக்கக்கூடாது, அவன் எங்கேயுமே கும்மிடி பூண்டி தாண்டி போக முடியாமல் அவனுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டுருவோம்.
நம்ம தனியாக வந்து கான்வென்ட் ஸ்கூல் நடத்துவோம், காலேஜ் நடத்துவோம், நம்ம திமுக நிர்வாகிகள் நடத்துவாங்க, நம்ம குடும்பத்தில் நடத்துவாங்க. நம்ம பையன் வந்து அங்கே போய் படிப்பான். நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து அவர் பையன் வந்து ஃப்ரெஞ்சோ ஜெர்மனோ தான் படிப்பான், தமிழ் படிக்க மாட்டான். ஆனால் அரசு பள்ளியில் இருக்கிறவன் தமிழ் படிக்கணும்னு சொல்லுவோம். சரி, அதை ஒழுங்காவது சொல்லித் தருவோமான்னு பார்த்தா 50,000 பேர் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆவான். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பேரை வெளிநாட்டில் போய் தமிழை படிக்க போகிறாரு. இளவரசர் இன்பநிதி வந்து அவர் அங்கே என்ன படித்தாருன்னு தெரியல, வந்த புகைப்படம் படித்தாரா? அவர் படித்தார், என்ன படித்தார், என்ன வாசித்தார், வாட்சாயினரோட புத்தகங்களை வாசித்தாரா? அதாங்க வாசித்தார்னா இப்படி வாசிக்கிறது மட்டும் இல்லை, தெரியும். நீங்கள் ஒரு வீணை வாசிக்கலாம், ஒரு 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 ஃபிடில் வாசிக்கலாம், இல்லை வேறு வாசிப்பதற்கு எவ்வளோ விஷயம் சொல்லு. வாட்சாயினர் எழுதிய புத்தகம் கூட வாசிக்கலாம், வாட்சாயினராகவே மாறலாம். நம்ம வாட்சாயினர் புத்தகங்களை படித்து இப்போ திருக்குறளை படித்து விட்டு நம்ம திருக்குறள் நெறிகளை கடைப்பிடிக்கிற மாதிரி வாட்சாயினர் விதிமுறைகளை கடைப்பிடிக்கலாம். அந்த மாதிரி அவர் அங்கே என்னமோ போய் படிச்சிருக்காரு. நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை, நமக்கு எதுக்கு? ஆமாம், நம்ம ஏதோ பேசிட்டு வந்து போவோம். ஆனாலும் வந்து அவர் வந்து அங்கே போயிருக்காரு. அவர் என்ன படித்தார், அந்த படித்ததுக்கு அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அது என்ன தனியார் பல்கலைக்கழகமாக? இப்போ செல்வ பிறந்தகை கூட எங்கோ லண்டனில் ஒரு பல்கலைக்கழகம் வச்சுருக்கேன்னாரு. எல்லோரும் பேசிக்கிட்டாங்க. அந்த பல்கலைக்கழகம் தனியாரா, அதில் என்ன சொல்லித்தராங்க, ஏதாவது சொல்லித்தராங்களா, இல்லை இந்த மாதிரி வாட்சாயினர் விவகாரங்கள் தான் சொல்லித்தராங்களா தெரியாது. ஏன்னா பல்கலையிலையும் வந்து ஒரு நிபுணர் ஆனோம் இல்லையா? ஆயக்கலைகள் 64 கற்றுக்கணும் அப்படிங்கிற இதில் தானே வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதனால் அவர் போயிட்டார். நமக்கு என்னென்னா, ஏன் இந்த சமயத்தில் எல்லாரும் வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆகிறாங்க ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏவாவேலு விஷயத்துலேயும் வந்து அநேகமாக வந்து அப்போது நம்ம ஏற்கனவே நான் வந்து ஒரு சில நிகழ்வுகளில் பேசியிருந்தேன். வாரிசுகள்லாம் வந்து திமுகலேருந்து தாவேகாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் போன செவ்வாய்க்கிழமையாக நம்ம ஒரு சேனலில் பேசியிருந்தேன். ஜெகத் ரட்சகன் அவருடைய மகன் வந்து ஜே சந்தீப் அவர்கள் தாவேகாவில் சேர்றதா இருக்காருங்க. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, அரசியல்வாதிகள் யாருமே திருசக்தியார் பேச்சை தட்டுறதே இல்லை. சொல்கிற பேச்சை கேட்குறாங்க ஒழுங்கா. நம்ம முதலே சொல்லிடுறோமா, இல்லை நம்ம சொல்லுதான் அவங்க கேட்குறாங்களான்னு தெரியல, நமக்கே தெரியல. அந்த மாதிரி வந்து அவர் உடனே இப்போது முன்னாச்சேன்ட்டார். திருச்சி சிவாவுடைய மகள் காயத்ரி சிவா, அவங்க பேரில் ஒரு எஃப்ஐஆர் விழுந்துச்சு. அவங்க பேர்லேயும் அவங்க கணவர் முத்துக்குமார், அவரும் திமுக நிர்வாகி. அவங்க வந்து ஏதோ நில மோசடி, அந்த குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. அவங்களும் வந்து தாவேகளை வந்து சேருவாங்க. நடந்து போச்சு. இப்போ நமக்கு கிடைச்ச நியூஸு, ஏவாவேலு அவர்கள் சிங்கப்பூரில் என்ன தான் பாருங்கள், நெஞ்சு வலியாக இருந்தால் கூட தமிழ்நாட்டு மக்களே தான் அவர் நினைப்பிலேயே இருக்காங்க. அற்புதமான தலைவர், அவரால் வந்து மறக்க முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் ஏவாவ கம்பன், இவிவி கம்பனா அவர். அடுத்தது ஜெகத்ரட்சகனுடைய மகன் ஜே சந்தீப்பை தொடர்ந்து திருச்சி சிவா மகள் காயத்ரி சிவாவை தொடர்ந்து ஏவாவா கம்பன் வந்து தாவேகாவில் எந்த நேரமும் இணையலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா சார், அந்த காலத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க, குரங்கு வந்து குட்டியை விட்டு ஆழம் பார்க்கும், அதுக்கப்புறம் தான் குரங்கு இறங்கும்பாங்க. அது மாதிரியா? நம்ம போய் ஒரு முன்னாள் அமைச்சரை குரங்குன்னு சொல்லலாமா? நான் சொல்ல சார், நீங்கள் எக்ஸாம்பிளாக சொன்னேன். நம்ம வந்து இல்லை அப்படி சொல்லக்கூடாது. அப்படியே நீங்கள் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னதாக கூட தயவு பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஒரு சரி மூத்த ஊடகங்கிற முறையில் சொல்கிறேன். குரங்குன்னு சொல்லாதீங்க, குரங்கார். குரங்கார் நான் நினச்சேன் நீங்கள் மாற்றி குட்டி சிங்கத்தை விட்டு பெரிய சிங்கம் பார்க்குதா அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் சொல்ல நினைக்கிறீங்களோ நினச்சேன். சிங்கத்தை அசிங்கப்படுத்துவது நமது வேலை இல்லை, நமக்கு வேண்டாம். சிங்கம்ங்கிறது ஒரு 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 வீரமான ஒரு கம்பீரமான மிருகம். அந்த சிங்கத்தை அசிங்கப்படுத்தி நம்ம இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன், யாரையும் மரியாதை தப்பாக நம்ம பேசுனதா வரக்கூடாது. ஒருத்தர் குரங்குன்னு சொல்லதாக கூட குரங்கார் அவர்கள் அப்படின்னு மரியாதையாக சொல்லணும். அதனால் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாம். என்ன நம்மளுடைய ஆதி தானே, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து நம்மளுடைய ஏதோ ஒரு காலத்தில் தாத்தான்னு ஏதோ ஒரு தாத்தா தான். ஆனால் சொன்னதுனால ஒன்றும் பெரிய ஒன்றும் குற்றம் இல்லை, குற்றம் ஒன்றும் கிடையாது. இருந்தால் கூட மரியாதை கொடுக்க வேண்டிய மரியாதை நாகரிகமாக சொல்லிடுவோம். இதுதான் வந்து அங்கேருந்து படி பாருங்கள். கம்பன் ஏமாந்தான். இப்போ கம்பன் ஏமாந்தான் இல்லை, விஜய் ஏமாந்தாரா அப்படி தான் வச்சுக்கணும் நீங்கள். அதை கம்பன் ஏமாந்தான்னு அவர் பாடினாங்க.
இப்போ வந்து கம்பனால் யாரோ ஏமாறுகிறார்கள், நம்ம வந்து அதுக்காக கம்பன் ஏமாற்றுகிறான்னு சொல்லலாமா? நியாயம் இல்லை. அவர் ஏதோ ஒரு இளைஞர் சக்தி உணர்ச்சி மீதியில் அவர் வந்து தாவேகால சேருவார். இப்போ சந்தீப் எப்படி சேர்ந்தார்? அதில் தான் வந்து சொன்னாங்க, யாரோ அவர் நம்ம சந்தீப்புடைய தந்தை இருக்கார், உலக ரட்சகர், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவில் யூனிட் வச்சுருக்காரு, இதில் வச்சுருக்காரு, எல்லா ஊர்லேயும் இலங்கையிலே வச்சுருக்காரு. ஆமாம், இலங்கையில் வச்சுருக்காரு. அப்போ கோவா, ஹரியானாலலாம் எங்கே சாராய ஆலைகள் வச்சுருக்காரு. மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டிலேயே 3 வச்சுருக்காரு. 2 இப்போ நிறைய 5 இன்ஜினியரிங் காலேஜு. எல்லோரும் கல்வி தந்தை. அதனால் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மொந்தையோடு சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களாம் தமிழ்நாட்டில் தந்தை, அதுவும் கல்வி தந்தை, அப்படி இல்லைன்னா மருத்துவ தந்தை, அந்த மாதிரி வந்து இருக்காங்க இல்லையா? அவர்கிட்ட போய் அவருடைய வகைகளை யாரோ கேட்டதாக நமக்கு செய்தி, நமக்கு காதோடு வந்த செய்தி. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அவர், என்னங்க நீங்கள் உங்கள் பையனை போய் தாவேகால சேர போகிறாருன்னு ஒரு செய்தி, ஒரு திருசக்தியார் செய்தி பார்த்தாங்களா, இல்லை வெளியில் வேறு எங்கேயாவது கூட கேள்விப்பட்டிருக்கலாம், அது சுற்றிட்டு வந்தது. அப்போது ஆமாம், எல்லாம் இப்போ தலைவர் எல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க, யார் பெரியவரை, ஒரு சின்ன ஒரு பேரை சொல்லி ஒரு உதவாநிதி, அந்த ஆள் பிரயோஜனப்பட மாட்டார், அந்த ஆளை நம்பி நம்ம இனிமேல் கட்சியில் இருந்தோம்னா காப்பாற்ற வேண்டியதெல்லாம் காப்பாற்ற முடியாது. பேர் சொல்கிறேன், நம்ம பேர், கட்சிக்கு ஒரு பாரம்பரியம், நமக்குன்னு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்குது, இதெல்லாம் காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் பத்திரமா பாதுகாக்கணுன்னா இப்போதைக்கு தாவேகா ஒன்று தான் வழி. அங்கே அதிமுக பக்கம் போகிறதுக்கு அங்கே யாராவது இருக்கணும்ல. ஆமாம், இப்போ கூட அந்த பக்கம் மாளிகை மட்டும் தான் இருக்குது. ஆமாம், அந்த பக்கம் வாச வழியாக பார்த்தேன், யாருமே இல்லை. சரி, ஒரு குரல் கொடுத்தா செக்யூரிட்டி வருவாரான்னு பார்த்தேன். எங்கே நம்ம எம்ஜிஆர் மாளிகை. ஆமாம், எம்ஜிஆர் மாளிகை, அது பேர். ஆமாம், ராயப்பேட்டாவில் எம்ஜிஆர் மாளிகை, அபய் சண்முகம் சாலையில். அது வாசல் நின்று குரல் கொடுத்தா யாராவது வந்திருக்காங்களான்னு. அப்புறம் ஒன்றும் இல்லை. அப்புறம் பக்கத்து காம்பவுண்ட்லேருந்து வாட்ச்மேன் வந்தார். என்ன சார், யாரை தேடிங்கன்னு. இல்லைங்க, இங்கே செக்யூரிட்டி இருந்தார்னா யார் உள்ளே இருக்காங்கன்னு கேட்கலாம். செக்யூரிட்டியே கிளம்பி போய் 2 நாள் ஆச்சு சார்னு சொன்னார் அவர். அது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே இருக்குது. இப்போ போய் அதிமுக யாராவது சேருவாங்களா? ரெண்டாவது அங்கேருந்து தானே இப்போ இவங்களாம் வந்தாங்க. எத்தனை பேர் அங்கேருந்து திமுக வந்தாங்க. ஒரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னா புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி போகிறதுக்கு பேர் வந்து பரிணாம வளர்ச்சி இல்லை. இன்னும் நம்ம வந்து வருங்காலத்தை விரிவுபடுத்தி கொண்டு மேம்படுத்தி கொண்டு செல்லணும், அதுதானே பரிணாம வளர்ச்சி. புறப்பட்ட இடத்துக்கே திரும்பி போனீங்கன்னா அது ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து நியூஸ் வந்து சொல்லணுன்னா எந்த அளவுக்குன்னு சொன்னால், திமுகவுக்கு வந்தார் யார், ஓபிஎஸ் அவர்கள். வரும்போது என்ன சொன்னார், 60 வருடங்களுக்கு பிறகு தாய் கழகத்தில் 18 வயதில் நான் முதலில் சேர்ந்த தாய் கழகத்தில் திமுகவில் இணைகிறேன் என்பது எனக்கு அப்படியே மகிழ்ச்சியாக இருக்குது. லேட்டஸ்ட் நியூஸ், அவரும் அவர் பையனும் தாவேக்காவுக்கு போகிறாங்க, ஆல்ரெடி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு இருக்குது. இதில் என்னென்னா, இவங்க வந்து குதிரை பேரம் அதிமுகலேருந்து இவங்க இழுக்கிறாங்க தாவேகால, திமுகலேருந்தும் கொஞ்சம் பேர் இழுக்கிறாங்க, திமுக வந்து தாவேகாவிலேருந்து ஆள் இழுக்கிறாங்க, குதிரை பேரம். இவ்வளோவெல்லாம் இருந்திருக்கு. சீமான் அவர்கள் ஒரு 4-5 நாள் முன்னால் புதுச்சேரியில் ஒரு திருமணத்தில் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார். அது 1 வாரம் ஆயிடுச்சு, 1 வாரம் இருக்கும். நெருக்கமாக பேசினார், 1 மணி நேரம் சிரித்து சிரித்து பேசி கொண்டார் அப்படின்னு இதெல்லாம் செய்திகள் சொல்லணும். அவங்க வேறு ஏதாவது கூட வந்து ஏதாவது சமீபத்தில் பார்த்த ஒரு சினிமாவை கூட வந்து அவங்க வந்து பேசியிருக்கலாம். உங்கள் பையன் நடிக்கலான்னு கேட்டுருக்கலாம். உங்கள் பையன் நடிக்கவே இல்லை இந்த சினிமாவில். இல்லை, திருப்பி இப்போ தான் எதிர்கட்சி இருக்காரு, ஏன் அவர் நடிக்க போகக்கூடாது, ஃப்ரீயாக தான் இருப்பார் அப்படி சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து அப்படி வந்து நீங்கள் குறைவாக மதிப்பிட முடியாது. இப்போ இவர் நம்ம முதல்வர் அவரே ஒரு காலத்தில் வந்து குறிஞ்சிமலர்னு ஒரு சீரியல் நடிச்சிருக்காரு. அப்புறம் ஒரே ஒரு சினிமா ஒன்று நடித்தார், ஒரே ரத்தம், அது ஒரே சினிமா, அது மட்டும் நடித்தார். அது அப்புறம் குறிஞ்சிமலர் சீரியலாக நடித்தார், அப்படிலாம் நடிச்சிருக்காரு. இந்த வயதிலும் இப்போது எம்எல்ஏ இல்லை அவர். ஆமாம், நம்ம ஒன்றும் சொல்லலை. அவர் எம்எல்ஏ ஆகக்கூடிய அந்த ஒரு பிராப்தம், அது வாய்ப்பு மிஸ் ஆகி போச்சு. மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க, அந்த மக்கள் கொடுத்து வைக்கவில்லை. அந்த மாதிரி இதில் அவர் ஏற்கனவே போதையின் பக்கம் போய்விடாதீர்கள், நான் ஒரு அப்பாவாக சொல்லிடுறேன்னு சொன்னார்ல. இப்போ நிறைய அப்பா ரோலுக்கு வந்து அவருக்கு நடிப்புக்கு சான்ஸ் வருதான் முதல்வருக்கு. நீங்கள் தான் இப்போ சட்டமன்றம்லாம் போக ரஜினிக்கு அப்பாவை நடிக்கலாம், ரஜினிகாந்துக்கு அப்பாவை நடிக்கலாம். ரஜினிகாந்துக்கு அப்பாவை நடித்தாலும் கரெக்டாக இருக்கும், வயசு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடில் ஒரு ஹீரோயினாக நடிப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோக்கு அக்காவாக நடிப்பாங்க, அதுக்கப்புறம் பின்னால் பார்த்தீங்கன்னா அவங்களே அம்மாவாக நடிப்பாங்க. ஆனால் ஹீரோவாகவே இருப்பார் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி வந்து
இவர் வந்து இப்பொழுது அப்பாவாக நடிப்பதற்கு ரஜினி அவர்கள் அடுத்தது ஜெயிலர் 2 வரப்போகுது. இப்போ ஜெயிலர் 2ல் அப்பாவாக நடிக்கிறதுக்கு நம் முன்னாள் முதல்வரை விட வேறு ஒருவர் பொருத்தமாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக இல்லையா? கொடுத்த வசனத்தை எழுதி கொடுத்தா கரெக்டாக படிச்சுடுவார். அதுதானே முக்கியம் சினிமா. நீங்கள் என்ன ஆனால் பார்த்துக்கிட்டே படிப்பார், அதான் பிரச்சனை. சரி, நீங்கள் அதுக்காக வந்து அது அவர் வந்து முதல்வர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நீங்கள் அந்நாள் முதல்வரும் அப்படி தான் பார்த்து படிக்கிறாரு, இந்நாள் முதல்வரும் அப்படி தான் பார்த்து படிக்கிறாரு. வருங்கால முதல்வர் என்று சொல்லக்கூடும் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக மேஜிக் அடியில் வச்சு ஆமத்தை பார்த்து படிக்கிறார். பார்த்து படிப்பது வந்து ஒரு குறைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் சினிமாவில் ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே ஆள் இருப்பாங்க, உதவி இயக்குநர்கள் இருப்பாங்க. அதனால் இப்போ லேட்டஸ்ட்டு தகவல் வந்து ரஜினி நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெயிலர் 2 வருது, அதுக்கு அவருக்கு ஜெயிலர் 3 கூட வரலாம், இதெல்லாம் வரிசையாக வருமே. அது மாதிரி வரக்கூடியதில் அப்பா ரோலுக்கு ஆள் கிடச்சாச்சு. ஏன்னா இனிமேல் வந்து இடைத்தேர்தலாம் நடுவில் பேசுகிறாங்க, இடைத்தேர்தலில் திருச்சி கிழக்கில் நிற்கிறாங்க. அதெல்லாம் இடைத்தேர்தலே இப்போதைக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. அப்புறம் தானே இடைத்தேர்தல் இவர் நிற்கிறாரா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சு இவர் இடைத்தேர்தல் வந்து நிற்கிறேன்னு சொன்னால் வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே வந்து பிரச்சனை வரும். அடுத்தது நான் தான் சட்டமன்றத்தில் தலைவராக இருக்கேன், வந்து கட்சி தலைவராக வரணும், மறுகால முதல்வராக வரணும் போது மறுபடியும் குறுக்கால வந்து எதுக்கு, நீங்கள் பேசாமல் அப்பா ரோலுக்கே போயிடுங்க, நீங்கள் தானே நான் அப்பாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி டிவியில் சொன்னீங்க. டிவியில் மட்டுமா அப்பாவாக வரணும், சினிமாலேயும் அப்பாவாக வாங்கன்னு சொல்லி அப்பா ரோலுக்கு அனுப்புகிறாருன்னு இதான் கேள்வி. இன்றைக்கு உள்ள நிலை தான், போக போக பார்ப்போம். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.